இதையொட்டி சென்னையில் வாகன தணிக்கைகளை தீவிரப்படுத்த காவல்துறை முடிவு. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை. இரண்டு நாள் பயணமாக இன்று தூத்துக்குடி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் திட்டத்தை 30ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு. கட்சியில் தனது பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் ஆவேசம். ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு வருமா? இருவரையும் மீண்டும் சந்திக்க இது சமரசம் ஏற்படுத்த பாமக நிர்வாகிகள் முயற்சி. பனையூர் புதிய அலுவலகத்தில் இனி என்னை சந்திக்கலாம். ராமதாசுடனான கருத்து வேறுபாட்டிற்கு பிறகு பொதுக்குழு மேடையிலேயே அறிவித்த அன்புமணி. தந்தைக்கும் மகனுக்குமான மோதலை வீழ்த்திட்ட முகுந்தனின் பின்னணி என்ன? ராமதாஸின் மகள் வழி பேரனான முகுந்தன் 4 மாதங்களுக்கு முன்புதான் பாமகவில் சேர்க்கப்பட்டதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவு. எஃப்ஐஆர் விவரங்கள் கசிந்ததால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை. அதிமுக திமுக பேரணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் போது தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுவது ஏன்? கூட்டணியில் இல்லாததால் அனுமதி மறுப்பா என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. இந்த மாதிரி அமைதி பேரணி நம்ம நடத்த இருக்கிறோம், அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி சுதீஷ் அவர்கள், பார்த்தசாரதி அவர்கள், நல்லதம்பி அவர்கள் என்று கழக நிர்வாகிகளே நேரடியாக சென்று பலமுறை அணுகி அனுமதி கேட்டாங்க. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு அமைதியான முறையில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்கை நினைவிடத்தில் வைத்து நடத்தாமல் அவமதித்து விட்டதாக மத்திய அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சிதான் மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை கொடுக்கவில்லை என பாஜக தலைவர் JP நட்டா விமர்சனம். கோவை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கூண்டில் அடைக்கப்பட்டது புல்லட் யானை. 15 நாள் கண்காணிப்பிற்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை தகவல். தஞ்சை, திருவண்ணாமலை உள்ளிட்ட தேவாலயங்களில் சனி பிரதோஷ விழா. ஆண்டின் கடைசி பிரதோஷம் என்பதால் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்களை அதிகரிக்க முடிவு. மகர விளக்கு பூஜைக்காக பக்தர்கள் அதிக அளவில் வருவதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் விமான போக்குவரத்து பாதிப்பு. முக்கிய சாலைகளில் குவிந்துள்ள பணிகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.